மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பணத்தைப் பற்றியும், மனித மனதைப் பற்றியும் இந்த உலகம் உங்களுக்கு சொல்லித் தந்த அந்த அற்பமான போதனைகளை எல்லாம் ஒரு நிமிடம் அப்படியே ஓரங்கட்டி வையுங்கள். பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமல்ல. பணம் என்பது வெறும் உணர்ச்சிகளின் குவியல் மட்டுமல்ல. மூளை என்பது வெறும் சதைப்பிண்டம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் ஆகப்பெரும் ரகசியமே இந்த 3 புள்ளிகள் இணையும் இடத்தில்தான் ஒளிந்திருக்கிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் ஏன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புரியாத புதிராகவே நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த 3 பிணைப்பையும் எப்போது நீங்கள் உணருகிறீர்களோ, அன்றே நீங்கள் இந்த உலகத்தின் விதியை தீர்மானிக்கும் ஆளுமையாக மாறுவீர்கள். உங்களுடைய வறுமைக்கும், செல்வத்திற்கும் உங்களுடைய மூளைதான் முதல் காரணம். மூளை என்பது உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு தலைமை செயலகமே அதுதான். அது எல்லாவற்றையும் கணக்கிடுகிறது, திட்டமிடுகிறது, வழிகளையும் கண்டறிகிறது. ஆனால் அந்த மூளைக்கு கட்டளையிடும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் உங்களுடைய மனம். மனம் என்பது ஒரு கட்டுக்கடங்காத பேராற்றல் கொண்ட ஒரு குதிரையை போன்றது. உங்களுடைய மனம் எதை தீவிரமாக நம்புகிறதோ, அதை நோக்கி ஏங்குகிறதோ, அதை அடைவதற்கான வழிகளை மட்டுமே உங்களுடைய மூளை தேடத் தொடங்கும். உங்கள் மனதில் ஏழ்மையின் பயமும், பற்றாக்குறையின் எண்ணங்களும் நிறைந்திருந்தால், உங்களுடைய மூளை உங்களை ஒரு பாதுகாப்பான தற்காப்பு பாதைக்குள் மட்டுமே பூட்டி வைக்கும். இங்கேதான் பணத்தின் தத்துவமே தொடங்குகிறது. பணம் என்பது வேறொன்றும் இல்லை. அது உங்களுடைய மூளையின் அறிவும், உங்களுடைய மனதின் வெறியும் ஆகும். இரண்டுமே இணைந்து உருவாக்கிய உழைப்பிற்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த ஒரு ஆற்றல் வடிவம்தான் பணம். அந்த பணம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பணத்தை ஒரு அந்த தீமையான விஷயமாக பார்க்கும் ஒரு அற்பமான மனம்தான் ஒருபோதும் செல்வத்தை ஈர்க்காது. ஏனென்றால் உங்களுடைய ஆழ்மனம் எதை அசிங்கமாக கருதுகிறதோ, அதை உங்களிடமிருந்து தள்ளி வைக்கவே உங்களுடைய மூளை வேலை செய்கிறது. பணத்தை முதலில் மதிக்க கற்றுங்கள். அதை உழைப்பின் கௌரவமாக பாருங்கள். உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்களுடைய மூளையின் சிந்தனை திறனை முடக்கி வைக்கிறது. ஒரு சராசரி மனிதன் எப்போதும் தன்னிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பான். என்னிடம் முதலீடு இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று மனம் புலம்பும் போது மூளையும் தன் கதவுகளை மூடிக்கொள்கிறது. உன்னால் முடியாது என்று தீர்ப்பு வழங்கிவிடுகிறது. இந்த துரோகத்தை உங்களுக்குள் நீங்களே எத்தனை காலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மனதை முதலில் ஒரு வெற்றியாளனின் கம்பீரத்திற்காக மாற்றுங்கள். பிரபஞ்சத்தில் பற்றாக்குறை என்ற ஒன்றே இல்லை. எல்லாமே கொட்டி கிடக்கிறது. அதை எடுப்பதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்று உங்களுடைய மனம் என்று எப்போது எந்த நாளில் நம்புகிறதோ, அன்றே உங்களுடைய மூளை புதிய புதிய வழிகளையும், வாய்ப்புகளையும், யோசனைகளையும் மின்னல் வேகத்தில் உருவாக்கத் தொடங்கும். பணத்திற்கும் மனதிற்கும் உள்ள தத்துவார்த்த தொடர்பை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்பது உங்களுடைய மனநிலையின் பிரதிபலிப்பு மட்டுமே. உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் இருப்பு என்பது உங்களுடைய மூளையை நீங்கள் எவ்வளவு தூரம் கூர்மையாக்கி பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்கான ஒரு சாட்சிதான் அது. ஒரு ஏழை மனிதன் பணத்தை செலவழிப்பதில் மட்டுமே தன் வாழ்க்கையை தேடுவான். அது அவனுடைய மனதின் பலவீனம் அல்லவா? ஆனால் ஒரு செல்வந்தனோ பணத்தை ஒரு விதையாக பார்ப்பான். அதை மண்ணில் விதைத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் தன்னுடைய இந்த மன நிறைவை காண்பான். அது அவனுடைய மூளையின் முதிர்ச்சி. நீங்கள் ஒரு நுகர்வோராகவே வாழ போகிறீர்களா, அல்லது ஒரு படைப்பாளியாக மாறப் போகிறீர்களா என்பது உங்களிடம்தான் இருக்கிறது.
உங்களுடைய மூளையில் இருக்கும் பழைய தேக்கமடைந்த எண்ணங்களை இப்போதே நீங்கள் அழிக்க வேண்டும். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய தத்துவங்களும், புதிய சிந்தனைகளும் உதித்துக் கொண்டே இருக்கின்றன. நீங்கள் இன்னும் உங்களுடைய பழைய தோல்விகளையும், கடந்த கால காயங்களையும் உங்களுடைய மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்தால், உங்களுடைய மூளையால் ஒரு புதிய எதிர்காலத்தை நிச்சயமாகவே திட்டமிட முடியாது. கடந்த காலம் என்பது ஒரு உடைந்த கசப்பான பாடம். அதை அங்கேயே விட்டு விடுங்கள். இந்த நொடி உங்களுடைய கைகளில் இருக்கும் இந்த தற்போதைய நேரம் தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். மனதை கட்டுப்படுத்துபவன் மூளையை ஆளுகிறான். எப்படி? மனதை கட்டுப்படுத்துபவன் தான் மூளையை ஆளுகிறான். மூளையை ஆளுகிறான். இந்த உலக பொருளாதாரத்தையும் ஆளுகிறான். மூளையில் அத்தனை பதிவுகள் இருக்கின்றன. இதுதான் பிரபஞ்ச விதியே. உங்களுடைய சோம்பேறித்தனம் என்பது உங்களுடைய உடலின் பலவீனம் அல்ல. அது உங்களுடைய மனதின் சோர்வு. மனம் சோர்ந்து போகும்போது மூளை தன் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ளுகிறது. உங்கள் லட்சியத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் வெறிதான் உங்களுடைய மனதை எப்போதும் விழிப்போடு வைத்திருக்கும். அந்த விழிப்புணர்வு தான் உங்களுடைய மூளையை ஒரு காந்தமாக மாற்றி உங்களை தேடி செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களே. இந்த கிராஸ் கட்டிங் இந்த 3 சக்திகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுங்கள். மனம், பணம், மூளை இவை 3ஐயும் செயல்படுத்துங்கள். உங்களுடைய மனம் ஒரு உன்னதமான இலக்கை நோக்கி பாயட்டும். உங்களுடைய மூளை அதை அடைவதற்கான துல்லியமான வழிகளை வடிகட்ட வேண்டும். அதன் விளைவாக வரும் செல்வம் உங்களுடைய ஒட்டுமொத்த தலைமுறையின் வறுமையையும் சாம்பலாக்கி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும். மூளையையும் இந்த பயிற்சிகளை செய்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதலில் தெரிந்து கொண்டால்தான் அவைகள் அனைத்துமே நடக்கும். நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் எதுவும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டபடி இந்த பணம், மனம், மூளை ஆகிய 3ஐயும் இணைத்து நீங்கள் பயிற்சி செய்து வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.